என்ன என்னம்மா கொடுக்குறாங்க? எங்களுக்கே தெரியல. இல்லைங்க, இது என்ன டோக்கன்மா? இது பசங்க படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். எவ்வளோதான் தருவானா? என்ன டோக்கன் வச்சுருக்கீங்க கையில்? என்ன விஷயமா வந்துருக்கீங்கம்மா? ஏம்மா உங்களுக்கு தெரியுமா என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு? ஏதாவது எதுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க, ஏதாவது சொன்னாங்களா? ஏதோ இல்லாத ஏழைங்களுக்கு அரிசி பெட்ஷீட் தராங்க. ஓ, ஏழைகளுக்கு பெட்ஷீட். ஏழைங்களுக்கு இல்லை, என்ன விஷயமா வந்துருக்கீங்க? அரிசி பருப்பு எதுக்காண்டி? என்னம்மா? படித்த பசங்களுக்கா? படிக்கிற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. நீங்களாம் எந்த ஏரியாம்மா? இங்கே கேட்டாங்க. இந்த அலட்சமா அப்படி ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக. என்னென்ன ஏரியா? அம்மா நகர் ஏரியா, நான் ரெட்டித்தீவு ஏரியா, இவங்க ஆலட்சமார் ஏரியா, ஆலட்சம்மன் ஏரியா, இப்படி நிறைய இருக்குது. நிறைய கலந்துருக்கு. ஒரே ஏரியாவா இல்லை, எல்லாருக்கும் எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. வாங்க, ஃபஸ்ட்டு யார் பேர் இருக்கு? அரவிந்த். ஒரு வீட்டில் ஒருவர் வந்து தாராள மனசோடு இருக்கிறதே பெரிய விஷயம். முன்னேறி போன வழியில் பின்னே இங்கே அப்பா, அங்கே மகன். அப்பா வழி அப்ப அந்த வழியை அச்சகம் பேசாமல் ஃபாலோ பண்ணுற அன்பு கலைஞர் மேனாள் மாவட்ட ஆளுநர்கள் முகம் மலர அவருக்கு அந்த நினைவு பரிசு ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. காசை கொடுத்து ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற பெருந்தகையாளர்கள் நல்ல தாராளமாக இருக்கலாம். ஐயப்பன் அவர்கள் பாராட்டுங்க, நமக்கு பாராட்டு கிடைக்கும்ன்ற அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர். கார்த்திகேயன் சார் அவர்கள் ஒன்றிலாம் பரிசு வாங்கிருக்கேன். வாங்கலாம் பாருங்க, இந்த வயசுலேயே. பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சார். ராஜாராம் சார், ராஜாராம் சார் அவர்களுக்கு இந்த பரிசு. கலீல் இப்ராஹிம் சார் இளைஞர்களெல்லாம் சேவை செய்யறாங்க. தாராளமாக கைது வீரையா சார் வந்திருக்காங்க. அடுத்து அவர்கள் வெந்தயம் என்ற ஒரு விருதுக்காக சிறப்பு செய்யப்படுகிறது. சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தன் பெற்றத்தால் பெற்ற பயன். தன்னோட காசை அடுத்தவங்களுக்கு அது சுற்றத்தால் போறது வேற, ஒன்றுமே தெரியாமல் முன்பின் தெரியாமல்
இல்லாதவருக்கு உதவுற இந்த வள்ளல்களை எப்படி பாராட்டினாலும் தோணும். சார் இப்போ இது பேர் வந்து எம்ஜே மெல்வின் ஜோன்ஸ் ஃபெலோஸ். அந்த மெல்வின் ஜோன்ஸ் யாருன்னா நம்முடைய இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவருடைய பேர் தான் மெல்வின் ஜோன்ஸ். அவருடைய பேரில் தான் இந்த அவார்டை கொடுக்கணும். இந்த அவார்டுக்கு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுமா? 85,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 85,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 85,000 ரூபா கொடுத்து இந்த அவார்டு வாங்குறாங்க. இந்த பணம் தான் வந்து நமக்கு எப்படி வருது? இந்த பொருளாதாரம். இவங்கெல்லாம் கொடுக்குற பணம் தான் நமக்கு வந்து பொருளாக வருது. நமக்கு பொருளாக வருது. இந்த பணத்தை தான் நம்ம கொடுக்கணும். நம்ம எல்சிஎஃப்க்கு இந்த மாதிரி இவங்க டோனர் இவங்கெல்லாம் பெரிய மனசு வச்சு இப்போ இந்த பணத்தை கொடுத்ததுனால அந்த பணத்தை வாங்கி நம்ம பன்னாட்டு அறிவா சங்கத்துக்கு அனுப்பி கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை இதே மாதிரி கொடுக்குறாங்க. நமக்கு இயற்கை பேரவை இருக்கும் போது அந்த பணத்தை நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய திட்டங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு, பஸ் வாங்குறதுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய கொடுக்குறாங்க. நிறைய கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து நம்ம கொடுக்கத்தான் ஆள் இல்லை. இந்த வருஷம் வந்து என்னால் வந்து 10 எல்ஜிஎஃப் தான் 8,45,000 ரூபா தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் நம்ம வாங்குறதும் அதோட டபுளாக வாங்குறோம். ஆனால் நம்மகிட்ட வந்து கொடுக்குற பணம் கம்மியாகிட்டு வருது. அதுதான் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அது போக போக செய்ய நல்லது. நன்றி. நிகழ்வினை தலைமை போட்டு ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நயன் ஐயப்பன், மாவட்ட ஆளுநர் KR ஜெயக்குமார் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள், எதிரே திரளாக வந்திருக்கின்ற பயனாளிகள், உங்கள் அனைவருக்கும் முதலில் காலை வணக்கம். இந்த இனிய நிகழ்வினை ஏற்பாடு செய்து இன்று உங்கள் அனைவருக்கும் தேவையான பொருட்களை கொடுப்பதற்காக மாவட்ட ஆளுநர் ஜெயக்குமார் அவர்கள் முதலில் ஏற்பாடு செய்திருந்து அவருக்கு உங்கள் சார்பிலும் மாவட்டத்தின் சார்பிலும் என் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு பாராட்டுக்கள். அவர் சொன்னது போல இந்த பள்ளியில் வேலை செய்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கிட்டத்தட்ட எனக்கு அவங்களுக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும் எல்லாரையும் எப்படி அவங்க வேலை செய்கிறாங்கன்னு. அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிகழ்வுகளை அடிக்கடி இந்த பள்ளியில் நடந்துட்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதில் இருக்க ஜெயக்குமாருக்கு அந்த விதத்தில் ஒரு திறமையான நன்றிகள். அவர்கள் மட்டும் ஒரு ரிக்வஸ்ட் வச்சார், இந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை தயவு செஞ்சு சேர்ந்து ஒரு நடத்த வச்சுருக்கேன். உண்மைதான். அது என்னங்கன்னா, இந்த பள்ளி வந்து கிட்டத்தட்ட லயன்ஸ் இயக்கத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. இது யாருமே ப்ரைவேட் பீப்புளோ கவர்மெண்ட்டோ நடத்துகிற பள்ளிக்கூடம் கிடையாது. இது எங்கள் இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 52 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு நடக்கின்ற பள்ளி இது. இதில் வர ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டில் 100% ரிசல்ட் வாங்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அது எந்த விதமான மாற்றத்தை யாரும் கொடுக்க முடியாது. படித்த குழந்தைங்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் தெரியும் அதை பற்றி. இந்த பள்ளிக்கூடத்துலையும் ஆங்கில வழி பாடம், இது இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியமாக இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைங்களை தயவு செஞ்சு இந்த பள்ளியில் சேர்த்தீங்கன்னா ஆங்கில வழி பாடமாகவும் அவங்க நிச்சயமாக படிக்க முடியும். அதனால் எந்த ஸ்கூல் சாதாரண ஸ்கூல் தான், இது லேபர் காலேஜ் ஸ்கூல் நினைக்காதீங்க மனசில். அது ஆசிரியர்கள் ரொம்ப திறம்பட இருக்கிற ஒரு உழைக்கிற ஆசிரியர்கள். இந்த மாதிரி எல்லா ஸ்கூலும் இருப்பாங்களாங்கிற ஒரு கேள்விக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் நானும் சாதாரண ஒரு எந்த ஸ்கூலில் கிராமத்து ஸ்கூலில் படித்தவன் தான். தமிழ் இங்கிலீஷ் ஸ்கூலெலாம் படித்ததே கிடையாது. அதனால் லாங்குவேஜ் எதுங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, அது குழந்தை எப்படி படிக்கிறாங்க, எப்படி வளர்க்கப்படுறாங்கன்னு முக்கியமே தவிர பாக்கி எதுவும் கவலைப்படாதீங்க. தயவுசெய்து இந்த பள்ளியினுடைய தாளாளர் கேட்டுக்கொண்டபடி, செயலாளர் கேட்டபடி உங்கள் குழந்தைங்க அடுத்த ஸ்கூலில் இருந்தது அவர் அடுத்த மீட்டிங்கில் சொல்லணும், நிறையா இந்த வருஷம் அட்மிஷன் இருக்குது, அது மற்ற ஸ்கூலில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. கிட்டக்க இருக்கிற ஸ்கூல் இது அருமையான ஸ்கூல். அதனால் நான் வந்து ஸ்கூலை பற்றி ப்ராப்பராக பண்ணுறேன். எஜுகேஷனுங்கிறது நல்லபடியாக கொடுக்கணும். அந்த விதத்தில் இது வந்து இன்றைக்கி நடக்கிற நிகழ்வு வந்து ஒரு பயனாளிகளுக்கு இது அதிகமாக பேசக்கூடாது. வந்து அவங்க அனைவருக்கும் மீண்டும் முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று அத்தனை பேரின் சார்பில் நான் உங்களிடம் வேண்டுகோள் இருக்கின்றேன். வெல்கம் சார். சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள் சார். அடுத்து வாழ்த்துரை வழங்குவதற்காக கேபினட் செக்ரட்டரி MJF அரவிந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த விழாவின்
presiding officer, LCF coordinator line Ayappan sir, and our district governor MJF line K.R. Jaikumar sir, and our PDG line Ramamurthy sir, and region chairperson Rajaram sir, Mogan sir, and zone chairperson Godanapani sir, Khalil Ibrahim sir, and GET line Karthikeyan sir, and cabinet treasurer line Selvan sir. ஸோ அனைவருக்கும் இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு நீங்கள் எல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த எல்சிஎஃப் கிராண்ட் வந்து நம்ம இன்டர்நேஷ்னலில் வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது ஒரு பெரிய ப்ரொசீஜர். அது நம்ம கவர்னர் இனிஷியேட்டிவ் எடுத்து அதுக்காக ஒர்க் பண்ணி இந்த 1100 பேருக்கான இது வந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கிட்ட வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ 1100ன்றதை பாருங்கள், ஒரு 12 லட்ச ரூபாய் நம்ம வந்து அந்த சொந்தம் வந்து நம்ம இன்டர்நேஷ்னலுக்கு நம்ம ரீச் பண்ணி அதை அவங்ககிட்ட வாங்குறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதை வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கி, ஸோ வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபண்டு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ 1100 பேருக்கு நம்ம இந்த பொருட்கள் தரோன்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னென்ன பொருட்கள் நம்ம அவங்களுக்கு தரணும், அதை எங்கேருந்து வர வைக்கணும், யார் யாருக்கிட்ட வந்து வெண்டாஸை யாரை பிடிக்கலாம். ஸோ இப்படிலாம் வந்து அவர் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், அவர் எடுத்த ஃபுல் முயற்சியும் அவர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா டே நைட் வந்து யோசிப்பாரு, இது எங்கே வாங்கலாம், யாரை பெனிஃபிஷரி யாரை வந்து வெண்டாஸை பிடிக்கலாம். ஸோ இதுக்காக திருப்பூரிலிருந்து நம்ம வெண்டாஸை பிடிச்சி இன்றைக்கி இவ்வளோ 1100 பேருக்கான இந்த பொருட்களை இங்கே நம்ம பள்ளிகளுக்கு இந்த கிண்டி ஸ்கூலுக்கு கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய வேலை அது. ஸோ அதை இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணி முடிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேக் பண்ணி சீலோடு வந்திருக்கு. ஸோ எல்லா பொருட்களும் அரிசி இதுவும் சரி, 5 கிலோ அரிசி பேக்கும் சரி, ப்ளஸ் இந்த மற்ற பொருட்கள் எல்லாமே சீல் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம இங்கே கிண்டி ஸ்கூலில் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்காக டே நைட்டு பாடுபட்டு இதை இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம கிண்டி ஸ்கூலில் பண்ணுறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அந்த பெருமை காரணம் எல்லாருமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஜெயக்குமார் சார். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விழாவை நம்ம பள்ளியில் எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப நன்றி. இதுக்காக பாடுபட்ட அனைத்து டீச்சர்களும் சரி, ப்ளஸ் நம்ம லைன் மெம்பர்ஸ் ஆகவும் சரி, அனைவருக்கும் மிக்க நன்றி. டாக்டர் ஸ்ரீஜித் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். அவருக்கு எம்ஜே பிளாக்கா வழங்கும்படி திரு ராமூர்த்தி சார் என்று கேட்டுக்கிறேன். கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. 10 பேரும் வந்துட்டாங்க. 10 பேருக்கும் அந்த பொருளை கொடுத்தீங்க. இதில் வேறு இது வந்து பொருள் இந்த பிளாக்கா வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு நம்ம ஸ்கூலுக்கு வந்து. இவங்க எல்லாம் பணம் கொடுத்தவங்களாம் என்னாச்சு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அவங்களுக்கு இல்லை கவர்னர் அதை அனுப்பிட்டாரா அனுப்பலையா என்ன பண்ணுறாரு ஒரு பயம் வந்து என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் என்னாச்சு. அப்போ கூட இன்டர்நேஷ்னல் உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வரைக்கும் இவங்களுக்கு 80G வாங்குறதுக்கான இன்வாய்ஸை கூட நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன் ஐடிக்கு பண்ணுறதுக்கு. அப்படியே கேட்குறாங்க, சார் என்ன சார் எங்களுக்கு எம்ஜிஆர் கிடைப்பீங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தை நான் என்னுடைய சொந்த பணத்தை தான் நடத்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இந்த 10 எம்ஜிஎஃப்க்கு நான் 2.5 லட்சம் ரூபாய் நான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். 85,000 60,000 இவங்க வாங்கியிருக்கேன்.
ஆனால் நான் வந்து 2.5 லட்சம் ரூபாய் என் கையிலேருந்து கொடுத்து தான் பண்ணியிருக்கேன் இவங்க எத்தனை பேருக்கு. நான் இன்டர்நேஷனல் அனுப்பியிருக்கேன். அதனால் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபண்டை எடுத்து நான் சாப்பிடணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய பணத்தை செலவு பண்ணி தான் இந்த மாவட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது உங்களுக்கு முன்னாடி தெரிவிக்கப்படுறேன். அது இல்லாமல் இன்னொன்று சார், பிடிச்சி சார், நம்ம இந்த வயநாடு ரிலீஃப் ஃபண்டுக்கு ஒரு 54,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபண்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா குழுக்கள் முறையில் வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா இன்டர்நேஷனலாக கேட்குறாங்கன்னா நாங்கள் அனுப்பிடுவோம் டைரெக்டாக அந்த பணத்தை. நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு என்ஜிஎஃப்பும் கொடுக்குறோம். அந்த பணத்தை வந்து நீங்கள் 85,000 ரூபா நீங்கள் அனுப்பி கொடுத்தீங்கன்னா 54,000 ரூபா போட்டு 54,000 என்கிட்ட இருக்கு. இப்போ இதுக்கு 1008 பிரச்சனை. நான் என்னமோ ஏமாத்துற மாதிரி எவனோ சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏமாத்திட்டேன்னா அந்த பணம் இன்னைக்கு அக்கௌண்ட்டில் 54,000 ரூபா இருக்குது. யார் வேணாலும் வந்து கொடுத்தவங்க செக் பண்ணி பார்க்கணும். 54,000 ரூபா இருக்குது. அதுக்கு வந்து மேற்கொண்டு அந்த குழுக்களில் அந்த கொடுத்தவங்க லிஸ்ட் எடுத்து அதில் யார் எம்ஜிஎஃப் இல்லையோ அவங்க பேரில் குழுக்கள் போட்டு அந்த பேரில் யார் வராங்களோ அவங்களுக்கு பேலன்ஸ் 31,000 ரூபா கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த எம்ஜிஎஃப் கொடுப்போம். அப்படி நம்ம வந்து பிடிஜி மீட்டிங்கில் பேசி முடிவு பண்ணது. ஸோ அதை வந்து இன்னொரு பிடிஜி மீட்டிங்கில் அந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம எழுதுவோம் சார். யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்கள் முன்னாடியே வந்து அந்த குழுக்களில் பேர் எழுதி போட்டு அவங்களுக்கு யார் அதில் வந்து பேர் வருதோ அந்த பேலன்ஸ் 31,000 அவங்க கொடுக்குறாருன்னா ஒரு என்ஜிஎஃப் கொடுப்போம். அப்போ என்னாச்சு, நமக்கு ஒரு என்ஜிஎஃப்பும் கிடைச்ச மாதிரி ஆச்சு, வயநாடுக்கு பாட்டு போன மாதிரி ஆச்சு. இது வந்து இன்டர்நேஷனல் டைரக்டர் சம்பத்தும் என்எஸ் சங்கரும் என்கிட்ட சொன்னது. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்னு சொன்னது. இதை கூட தெரியாமல் நான் என்னமோ ஏமாத்துற மாதிரி 54,000 ரூபாவை வாட்ஸ்அப்போடு கிழிக்கிறான். ஒரு பைத்தியக்கார ஒரு லூஸு கிழிக்கிறான். அதுக்கு பல பேர் சப்போர்ட் வந்துச்சு. நன்றி. அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் சார். தாழ்த்தமான கல்லடி தான் சார் படம். அதுக்கு நீங்கள் ஏன் கலக்குறீங்க? அது கல்லை எடுத்து அடிக்கிறவங்களுடைய இயல்பு, அதை நம்ம மாற்ற முடியாது. நம்மளுடைய வேலை நல்லது செஞ்சுட்டு வெளியே தூவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. சரிங்கன்றது எத்தனையோ பேர் சாட்சியாக இருக்காங்க. அடுத்ததாக வாழ்க்கை வழங்குவதற்காக டாக்டர் செல்வம் அவருடைய போராட்டம்